அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இசையின் வடிவாக உலகளாவிய தமிழர்களின் நெஞ்சங்களில் பண்பாளராக நிறைந்தவர் இசை பேரறிஞர் இசைமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள். நமது மரபு தமிழ் இசையை நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் எடுத்துச் சென்று தெருவெங்கும் தமிழ் முழக்கி கடைக்கோடி பாமரரையும் நல் இசையை திரும்பி பார்த்து ரசிக்கச் செய்தவர். படித்து பட்டம் பெற்ற சங்கீத வித்வானாக, பிரபலமான திரை இசை பாடகராக, பக்தி இசைவாணராக தன் கம்பீரமான இனிய குரலால் உலகளாவிய தமிழர்களின் அன்பை பெற்றவர். இந்திய அரசின் பத்மஸ்ரீ, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி, சிறந்த பின்னணி பாடகர் அரசு விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, சென்னை பல்கலைக்கழக கௌரவ டாக்டர் விருது போன்ற பெருமை மிகு அகில உலக பட்டங்களையும் விருதுகளையும் உலகமெங்கும் பெற்றவர். உலக நாடுகள் அனைத்திலும் ஆயிரக்கணக்கான தமிழ் இசை நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மன்றத்தை நேரடியாக சந்தித்து மகிழ்வித்தவர். தமிழ்நாட்டு சங்கத்திற்கு நல் மதிப்பையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தியவர். சமூக நல்லிணக்கம், பெண் கல்வி, ஒழுக்கத்தின் சிறப்பு போன்ற சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை தன் மரபு தமிழ் இசை நிகழ்ச்சிகளின் மையமாக வைத்து இசை பாடி பணியாற்றியவர். பல்லாயிரக்கணக்கான பக்தி பாடல்களையும் பழமையான பக்தி இலக்கியங்களையும் நல்ல தரமான திரை பாடல்களையும் தன் இனிய குரலால் பதிவு செய்தவர். முழுமையாக தமிழ் மொழியில் மரபு இசை நிகழ்ச்சிகளை எதிர்நீச்சலிட்டு நடத்தி தமிழ் இசை இயக்க உண்மையை உணர்த்தியவர். தேமதுர தமிழ் ஓசையை தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்து நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய சீர்காழி என்று போற்றப்படுபவர். மாபெரும் உலக தமிழர்களின் பாராட்டுகளையும் நல்லாசிகளையும் பெற்ற இவர் மாண்புமிகு முதல்வர்கள் பெருந்தலைவர் காமராஜர், மாண்புமிகு பேரறிஞர் அண்ணா, மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் போன்றோரால் நேசிக்கப்பட்டவர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் தனிப்பட்ட பிரியமும் பாசமும் கொண்டு அவருடைய திருமண வைபவத்தில் இசை வாழ்த்து பாடி நேசிக்கப்பட்டவர் மற்றும் தமிழ்நாடு அரசின் அரசவை கலைஞராக மதித்து நியமிக்கப்பட்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறை தலைவராக பொறுப்புடன் செயலாற்றி இளைய தலைமுறை இசைவாணர்களை உருவாக்கியவர். திருவையாறு ஸ்ரீ தியாகராஜ ஆராதனை குழுவின் செயலாளராக இருந்து அனைத்து சாஸ்திரிய சங்கீத வித்வான்களையும் அரவணைத்தவர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் இதயத்தை தந்திடு அண்ணா என்ற அஞ்சலி கவிதையை மனமுருக பாடி பதிவு செய்தவர். பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு மறைவின் போது கவியரசு கண்ணதாசன் இரங்கற் கவிதையை இசைத்தவர். பழம்பெரும் இலக்கியங்களான சிலப்பதிகாரம், திருக்குறள், அபிராமி அந்தாதி, அருணகிரிநாதரின் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுறை பாடல்கள், வீரமாமுனிவரின் கிறிஸ்துவ இலக்கியமான தேம்பாவணி, இஸ்லாமிய இலக்கியமான சீரா புராணம், பாம்பன் சுவாமிகளின் சண்முக கவசம், கந்தர் சஷ்டி கவசம், ஆழ்வாராதிகளின் திவ்ய பிரபந்தங்களை ஏட்டளவில் இருந்ததை மரபு முறை வழுவாமல் பதிவு செய்து பாட்டளவில் மக்களிடையே அடுத்த தலைமுறைக்கு பறித்தவர். அருந்தமிழ் கவிகளான பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகளை புகழ்பெற்ற தனிப்பதிவாகவும் திரை இசை பாடல்களாகவும் பாடி உணர்வு கூட்டியவர். மகாகவி பாரதி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண கவி முதல் தற்கால கவிஞர்கள் வரை பாடிய பாடல்களை மக்கள் மன்றத்தில் அழகுற சேர்த்தவர். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்றும், நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்றும், தொட்ட இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக என்றும் தன் தனித்துவ கம்பீர தேன்குரலால் ஜனரஞ்சகமாக பாடி வெற்றி சேர்த்தவர். முக்கியமான அரசு நிகழ்ச்சிகள் பலவற்றில் இன்னிசை நிகழ்த்தி அரசுக்கு உறுதுணையாக இருந்தவர். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி குறித்த பாடல்களுக்கு இசை வடிவம் கொடுத்தவர். மக்கள் மன்றத்தில் ஒருமித்த போற்றுதல்களுடன் வரவேற்கப்பட்ட என்றும் இனிக்கும் காலத்தால் அழியாத கானங்களை தந்த இசைமணி சீர்காழி அவர்களின் அயராத உழைப்பையும் இசை பணியையும் போற்றி அவருக்கு நினைவு மணிமண்டபமும் திருவுருவச் சிலையும் வைக்க ரசிக பெருமக்கள், முக்கிய பிரமுகர்கள், அவர் பிறப்பால் சார்ந்த காரைக்கால் அம்மையார், கண்ணகி போன்ற தமிழ் பாரம்பரியம் மிக்க வழிவந்த ஆயிர வைசிய இனம் மற்றும் அனைத்து இசை கலைஞர்களின் நீண்ட நாள் முக்கிய கோரிக்கையை வைத்து சட்டமன்ற பதிவுகளும் மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியிலும் கடந்த ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டு உள்ளதை நினைவூட்டி வேண்டியுள்ளனர். நல்லெண்ணம் நிறைவேற வேண்டும், வெல்க தமிழ். தமிழ் இனத்திற்கு பெருமையூட்டும் ஆட்சியை செயல்படுத்தி புகழ் பரப்பும் நல்லாட்சியில் அவர்களின் இந்த நல்ல கனவை நினைவாக்கி தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் பெருமை சேர்த்தல் பொருத்தமானதாகும். நன்றி.